அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் காலேஜ், அதுவும் சென்னையில ரொம்ப டாப்ல இருக்கு. அந்த காலேஜை பத்தி சொல்லாம என்ன சார் வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுனால, மக்களுடைய சாய்ஸ், மாணவர்களுடைய சாய்ஸ் நம்ம கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? அதனால நம்ம டீம் என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு ஒரு அருமையான காலேஜ், சென்னையில இருக்கக்கூடிய என்ஜினியரிங் காலேஜ், டாப் மோஸ்ட் காலேஜ், நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயாவே அந்த காலேஜ்ல படிச்ச காலேஜ். அந்த காலேஜ் தான் நம்ம பார்க்க போறோம். என்ன காலேஜ் அது? மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, MIT சென்னை. இன்னைக்கு வீடியோவில் இதை தான் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். பயங்கர அதை பார்க்குறப்பயே நல்ல வைப்ரண்ட்டாக இருக்குது. அந்த காலேஜில் அந்த பசங்க அலுமினிஸ் அட்டகாசமாக இருக்காங்க. அதே போல் அட்டகாசமாக எப்படி இருக்கோ காலேஜ், கட் ஆஃபும் பயங்கரமாக இருக்குது. ரைட்டா? ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 20 நாள் இருக்குது. கொஞ்சம் ECMல ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கூட அந்த காலேஜில் வர முடியும். அந்த காலேஜை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாமா? நான் உங்கள் கோவித்ராஜ், RGR அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசுகிறேன். என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேக்கு சேர்க்கணும், அப்புறம் VIT எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிப்பால் எழுதணும்ன்றான், பிட்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. RGRோட ப்ரோமெட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழ இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, MIT அப்படின்னு செல்லமா சொல்லக்கூடிய சென்னை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கேரியர் கைடன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைடில் என்னெல்லாம் கிடைக்கும், இப்படி இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கிறப்ப அட்மிஷன்ஸ் எப்படி இதில் நடக்குது, தென் பிளேஸ்மெண்ட்ஸ், ரியாலிட்டி செக் அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். சார் இந்த காலேஜ் வந்து மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எல்லாருக்குமே தெரியும், ஆனால் நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமே இருக்குங்க. இன்னும் டாப் மார்க்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு ஏதோ ஒரு காலேஜில் வந்து யாரோ கூப்பிட்டாங்க அப்படின்னு பற்றி ப்ரைவேட்டில் போயிட்டு காலேஜுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஜாயின் பண்ணிடுறாங்க. இங்கே கூட தான் வந்து ஸ்காலர்ஷிப் SC ST வந்து நார்மலாக எப்பயுமே வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்குது. அந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து நாங்கள் கொடுக்குறோம், வாங்க ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கிங்க நிறைய பேர் கால் பண்ணி கூப்பிட்டு வந்து ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. ஏன் டாப் மோஸ்ட் காலேஜில் மார்க் இருக்கிறப்ப நம்ம ஏன் ஜாயின் பண்ணக்கூடாது, அதுவும் சென்னையில்? ரைட்டா, பார்க்கலாமா? ட்ரஸ்டட் நேம் இன் இன்ஜினியரிங் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த தமிழ்நாடு டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் தான் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ட்ரஸ்டட் பை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பயங்கரமான நம்பிக்கை இருக்குது. ஏன்னா டாப் மோஸ்ட்ல இருந்துகிட்டே இருக்கு, கம்மியாக ஆகிறதுக்கான சான்சஸே இல்லை. நிறைய பேர் அப்படி இருக்கும் கவர்மெண்டா அப்படின்வாங்க. பட் கவர்மெண்ட்ல வந்து டாப் லெவலில் வந்து கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அருமையான காலேஜ் தான். ஸ்ட்ராங் அகாடமிக் கல்ச்சர், அஃபோர்டபுள் குவாலிட்டி எஜுகேஷன், எ ஸ்மார்ட் சாய்ஸ் ஃபார் இன்ஜினியரிங் ஆஸ்பிரன்ஸ் வந்து நம்மளுடைய மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எங்க இருக்குன்னா குரோம்பேட்ல இருக்கு. ரைட்டா? சென்னையில எங்க இருக்கு? குரோம்பேட்ல இருக்கு. தென் 75 years ஆஃப் எக்ஸலன்ஸ் தான். இப்போயும் துபாகூர்ல நேத்தோ முந்தா நேத்தோ ஸ்டார்ட் பண்ண கிடையாது. கிட்டத்தட்ட 75 வருடங்கள் பழமையான ஒரு நிறுவனம் தான் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. கிட்டத்தட்ட 1949 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சி ஒரு 2 வருஷத்துலேயே ஸ்டார்ட் பண்ண ஒரு இன்ஸ்டிடியூஷன். பார்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி. AICT வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் இருக்கு. தென் NAC ப்ளஸ் NBA அக்ரிடேட்டட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணி பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்லாம் வாங்குறத வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலயமா இது எல்லாத்தையும் கெயின் பண்ணியிருக்காங்க. 75 years ஆஃப் எக்ஸலன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய MIT. இங்கே என்னங்களாம் கோர்சஸ் எல்லாம் தான் சார் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக என்ஜினியரிங் ரிலேட்டடான கோர்ஸ் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, தென் ஏரோநாட்டிக்கல், ஆட்டோமொபைல், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி, இது எல்லாமே UG கோர்ஸ் இருக்கு. தென் PG கோர்ஸும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கலாம் இருக்கு. PGயும் இருக்கு, PhDயும் பார்த்தீங்கன்னா இங்க அவைலபிள் இருக்கு. டெக் ரிலேட்டட் பிளஸ் கோர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் இங்க படிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி என்ன சார்? இதுல எப்படி சார் அட்மிஷன் போட முடியும்? எதனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வச்சுறாங்களா? பயப்படாதீங்க. நம்மளுடைய 11th and 12ஓட மார்க்கும் கேட்கல. 12th மார்க் மட்டும் PCMல நீங்க என்ன மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்றீங்க? பிசிக்ஸ் வந்து ஒரு 100, கெமிஸ்ட்ரி வந்து 100, மேக்ஸ் வந்து 100, மூணுக்கு 100க்கு 200க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 100, மேக்ஸ் 100, ரெண்டுத்தையும் சேர்த்து 200க்கு கட் ஆஃப் டெரைவ் பண்ணி அதுல நீங்க 198 பிளஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதுல சீட் கட்டிடலாம். MBC, BC, BCM இருக்கும் இல்லையா? அப்ப குறைஞ்சது வந்து 197, 99க்கு மேல இருந்தா டெஃபினட் சீட் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். SC ST இருந்தீங்க அப்படின்னா 192 பிளஸ் இருந்தீங்க அப்படின்னா தாராளமா இங்க 190 வரைக்கும் 98லாம் இருந்ததுன்னா ஜம்முன்னு சீட்டை வாங்குறதுக்கான ஒரு அருமையான
இன்ஸ்டியூஷன் தான் எம்ஐடி, ரைட்? +2 மார்க்கு, தென் வந்து அட்மிஷன் த்ரூ டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலயமா தான். யாரும் வந்து காசு கொடுங்க வாங்கி தரேன் அப்படின்றதெல்லாம் யாருன்னா சொன்னாங்கன்னா நம்ப தேவை. பேஸ்ட் ஆன் +12 மார்க்ஸ். ஓகே, ஹவு டு கெட் பெட்டர் பிரான்ச்சஸ்? இங்க எப்படி சார் நம்ம பெட்டர் பிரான்ச்சஸ் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கோர் ஐ இன் மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ். மேத்ஸ் பிசிக்ஸ்லயும் தென் வந்து கெமிஸ்ட்ரி, இது மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து அங்கே சீட்ஸ் அலாட்மெண்ட் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 200 மார்க்ஸுக்கு நம்மளுடைய இந்த 3 சப்ஜெக்டையும் கன்வெர்ட் பண்ணி அதில் 198 199 கண்டிப்பா யூ வில் கெட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ் இங்கே வந்து வாங்க முடியும். அதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்கானா? இருக்கு. போர்டு எக்ஸாம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. இப்போ உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றத ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ரிவிஷன் வச்சிருப்பாங்க, மாக் எக்ஸாம்ஸ் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இந்த மாக் எக்ஸாமுக்கும் இப்போ நீங்க எடுத்த மாக் எக்ஸாம்ல என்ன மார்க் இருக்கு, இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு போறதுக்கான டார்கெட் 198 199, இதுல வந்து உங்களுடைய கட் ஆஃப் ஒரு ரேஞ்சில் நீங்க எவ்வளவு இருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணி இப்போ ஒர்க் பண்ணா கூட போதும். என்ன 20 நாள் இருக்கு, கரெக்டா ஒர்க் பண்ணுங்க. ஜம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐடியில் போகிறதுக்குன்னா ஒரு அருமையான விஷயம் நடக்கும். ஏன்னா ஃபீஸும் ரொம்ப கம்மி. ப்ரிப்பேர்லி அட்டன் கவுன்சிலிங் கேர்ஃபுல்லி. கவுன்சிலிங் போடுறப்ப ரொம்பவே முக்கியம், கவலைப்படாதீங்க. டிஎன்இஏ கவுன்சிலிங்கை பொறுத்தவரை ஆர்ஜிஆர் அகாடமி கோயிங் டு கைடு என்டையர் ப்ராசஸ். எப்படி அப்ளிகேஷன் போடுறது, எது சாய்ஸ் முன்னாடி வைக்கிறது, எது சாய்ஸ் பின்னாடி வைக்கிறது, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஆர்ஜிஆர் அகாடமி வந்து நம்ம வந்து உங்களுக்கு பண்ணி தருவோம். அதனால தாராளமா தைரியமா நீங்க இந்த இதுல வந்து கலந்துக்கலாம். சூஸ் வைஸ்லி. எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்குள்ள கவலைப்படத்துல. ஸ்மார்ட் பிளானிங் இஸ் ஈக்குவல் டு பெஸ்ட் அவுட்கம் இருக்கும். இதுக்கு கவுன்சிலிங்ல நிறைய பேர் புதுசா ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு எல்லாம் தெரியாது. அதெல்லாம் வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் யூ கேன் கெட் ஃப்ரம் ஆர்ஜிஆர் சென்னை. தென் இதுல எதுனா ஸ்காலர்ஷிப்லாம் இருக்கா சார்? ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.3 lakhsல இருந்து 1.9 lakhs இருக்கும். டோட்டல் வந்து 4 years ஃபீஸ் இருக்கும். ஹாஸ்டல் மெஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்காமடேஷன்லாம் டிரான்ஸ்போர்ட்லாம் தேவைன்னா நம்ம தனியாக பே பண்ணிக்கிறோம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல படிப்புக்கும் ஒரு நல்ல இடம், ஒரு ஃபீஸும் ஒரு நார்மல் ஃபீஸாக இருக்கணும் அப்படின்றது தாராளமாக நீங்கள் இந்த இடத்துல ஜாயின் பண்ணலாம். தென் வந்து பிளேஸ்மெண்ட் எப்படி சார் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 2024 25 பொறுத்த வரைக்கும் நியர்லி ஒரு 150க்கு மேற்பட்ட ரெக்ரூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்காங்க. 36.5 lakhs வந்து ஹையஸ்ட் பேக்கேஜாக இருந்திருக்கு. ஒரு 7 to 9 lakhs வந்து அவரேஜ் பேக்கேஜ் வந்து இங்கே கிடைச்சிருக்கு. நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஐஐடி என்ஐடி எல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்ரூட்டர்ஸ் வராங்க. பேக்கேஜும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ரெண்டாவது ஐடி என்ஐடி எல்லாம் போகணும்னா ஜிஇ எக்ஸாம் எழுதணும், ஜி அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதணும். இதில் நம்ம ஏற்கனவே படிக்கக்கூடிய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸை வச்சே நம்ம போகலாம் அப்படின்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். மீடியம் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6ல இருந்து 8 வரைக்கும் நமக்கு கிடைக்குது. ஸ்ட்ராங் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வந்து எம்ஐடியில் இருக்கு, ரைட்டா? தென் டாப் ரெக்ரூட்டர்ஸ் யாரெல்லாம் வராங்கன்னா விசா, ஒராக்கல், வெல்ஸ் ஃபார்கோ, தென் வந்து பார்த்தீங்கன்னா வால்மார்ட், டிசிஎஸ், தென் மார்கன் ஸ்டான்லி, இன்ஃபோசிஸ், இந்த மாதிரியான குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்குது. அதே போல் பிரான்ச் வைஸ் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக எங்கே பார்த்தாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த ஐடிக்கு தான் இருக்கும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஹையர் பேக்கேஜஸ், மோர் ஆஃபர்ஸ் வந்து சிஎஸ்சி தென் ஐடிக்கு வருது. தென் கோரில் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், ஸ்டேபிள் ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோரில் கிடைக்குது. இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் இங்கே நல்லாவே இருக்கு. தென் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய குழந்தைங்களுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அதையே பார்த்துங்க. இன்னைக்கு என்ன ட்ரெண்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கே ரெக்ரூட்டர்ஸும் வரதான் செய்கிறாங்க. ஹவு ஸ்டூடெண்ட் கேன் சக்சீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டு உடனே படித்தோம், மார்க் வாங்கணும், சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படி இல்லை. அடிஷ்னல் வந்து சில ஸ்கில்லெல்லாம் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வெறும் சர்டிஃபிகேட் வச்செல்லாம் இப்போ கொடுக்கறது இல்லை. அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்கில் எப்படி இருக்கு, அவங்க கூட வேற என்னெல்லாம் சேர்த்துருக்காங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஸ்கில் பண்ணியிருக்காங்களா ஸ்கில் அப்படின்றத பார்க்குறாங்க. அதுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே கோடிங் வந்து செகண்ட் இயர்லேருந்து நம்ம படிக்கணும், ப்ராஜெக்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணோம், ஹேக்கத்தான்ஸில் வந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணோம், ஹிட்அப் இருக்குது, அதிலெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், கலந்துக்கணும். அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து முன்னாடியே ப்ரிப்பரேஷன். சில ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான தனியாக பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம தான் எக்யூப் பண்ணிக்கணும். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ். ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேலரி டிசைட் பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்கில்லை நம்ம அப்ஸ்கில் பண்ணணும் அப்படின்றத யாரெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், யாரெல்லாம் வெறித்தனமாக வரணும்னு நினைக்கிறோம், டாப்பாக வரணும், நான் வந்து சூப்பராக சம்பாதிக்கணும் அப்படின்னா யாரையும் சுற்றி இருக்கிறவங்களாம் பார்க்காதீங்க. நம்ம என்ன ஸ்கில் இருக்குது, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்மளுக்கு என்ன லேகிங் இருக்குது, அந்த லேகை எப்படி கேப்பை ஃபில் பண்ணணும், இதில் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். சார் இதெல்லாம் சொல்றீங்க, ஓகே சார். ஆர்ஜிஆர் அகாடமி இதுக்கும் அதுக்கும் என்ன சார்னா, ஆர்ஜிஆர் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் இன்ஸ்டியூஷன், பெஸ்ட் கோர்சஸ் இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய வந்து நம்ம டீம் அனலைஸ் பண்ணி அதை எடுத்துட்டு வந்து யூடியூப்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒவ்வொரு அடிமட்டத்தில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கிறவங்களும் எல்லாருமே சூப்பரா தமிழ்நாடு மாணவர்கள் அருமையான காலேஜஸ்க்கு போகணும் அப்படின்றத நம்மளுடைய நோக்கமாக தான் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து சேர்த்துட்டு இருக்கோம். ஆர்ஜிஆர் சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா
நீட்டு, ஜிஇ, தென் ஐசர், தென் கியூட், எஸ்ஆர்எம், விஐடி, அமுதா, இந்த மாதிரி என்ட்ரன்ஸ், நெஸ்ட், ஐசர்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி என்ட்ரன்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக கோமட் 2026னு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். அந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்பவே முக்கியமான. இப்போ சப்போஸ் எம்ஐடி போய் ஜாயின் பண்ணுறேன் சார், நீங்கள் சொன்னீங்க ப்ரைவேட் காலேஜஸில் பிளேஸ்மெண்ட்லாம் நம்ம பிளேஸ்மெண்ட்டுக்கு ட்ரைனிங் வந்து நம்ம கொடுக்க மாட்டாங்க. இது விஐடியில் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு ட்ரைனிங் இருக்குது. இங்கே 150 இன்ஸ்டியூஷன் தான் வருதுனாங்களா, 1000 பேர் இன்ஸ்டியூஷன்லேருந்து வராங்க. இங்கே 36 லட்சம் தான் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 crore வரைக்கும் தராங்க அப்படின்னா ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்லை அவங்களுக்கு. ஏன்னா அடுத்த லெவலுக்கு போகணும்னா அதெல்லாம் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி விஐடியில் போய் நான் ஜாயின் பண்ணணும், எஸ்ஆர்எம்ல ஜாயின் பண்ணுவோம். எஸ்என்யூ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு. எஸ்எஸ்என் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷனாக இருந்து இன்னைக்கு அது எஸ்என்யூவில் போயிடுச்சு. அது எழுதணும் அப்படின்னா போய் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம +2 மார்க் பத்தாது, அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வேணும். அப்போ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர்ல கோமட் 2026 அப்படின்ற மாதிரி ஒரு சிங்கிள் ட்ரைனிங் ப்ரோக்ராம், இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டா போதும். இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 20லேருந்து 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை ஈஸியாக கிராக் பண்ண முடியும். அதில் சிஎம்சியோட எக்ஸாம்ஸு, எய்ம்ஸோட எக்ஸாம்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்த மாதிரி உங்களுக்கு ட்ரைன் பண்ணி கொடுக்குறோம். ரைட்டா? அதில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. இது எல்லாத்தையும் வந்து சென்னையிலேருந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு போகணும் இல்லையா? அதுக்காக உங்களுக்கு இந்த சப்போர்ட்டும் இருக்குது, அந்த சப்போர்ட்டையும் சேர்த்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். சரி, இப்போ நம்ம இதில் பார்த்தோம்னா இன்டர்ன்ஷிப் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் அப்படின்ற மாதிரி இன்டர்ன்ஷிப் வந்து பெட்டர் ரிசியூம்ஸ், தென் பிபிஓ சான்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே இங்கே இருக்குது. சாஃப்ட் ஸ்கில்லும் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன், டீம் ஒர்க், இதெல்லாமே பில்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்குறாங்க. கெரியர் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த இன்ஸ்டியூஷன் வந்து கெரியர் பூஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹிடன் ஸ்ட்ரென்த் ஆஃப் எம்ஐடி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட். ஆரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம டக்குன்னு கேள்விப்படுறப்ப நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா, ரைட்டா, இங்கே வந்து படிச்சிருக்காரு, இங்கே வந்து இருந்திருக்காரு, டீச் பண்ணியிருக்காரு அப்படின்றப்ப பெருமைக்குரிய ஒரு நிறுவனமாக இருக்குது. மேனுஃபேக்சரிங் ஃபோக்கஸ் இருக்குது. தென் அலுமினி சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா இருக்குது. ரிசர்ச் கல்ச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்ஸ்டியூஷனுக்கு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இருக்குது. சரியா? குவாலிட்டி ரொம்ப முக்கியம். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்ஐடி, ஐஐடி, விஐடி அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்ஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஃபீஸு. ரெண்டாவது எதுவுமே அடிஷ்னல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத தேவையில்லை. இருக்கக்கூடிய மார்க்கை நான் நல்லா அடிச்சிருவாப்பா சென்டம் அப்படின்றவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான. இல்லைன்னா மற்றதெல்லாம் நேஷனல் எக்ஸ்போஜர் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்க முடியாது. இது தமிழ்நாடு மாணவர்கள் வந்து எல்லாருமே இருப்பாங்க. பட் இந்த ரெண்டுத்தில் வந்து என்ஐடி, ஐஐடியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாணவர்களோ அப்ராடில் இருக்கக்கூடிய மாணவர்களோ படிப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் மாணவர்களுடைய ஸ்ட்ரென்த்து தான் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா +2 மாணவர்களுக்கு வெளி கவர்மெண்ட்ன்றதுனால நேஷனல் இங்கே இருக்கக்கூடிய நேட்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சீட்ஸ் வந்து கிடைக்கும், வெளியில் கிடைக்காது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி, என்ஐடியெல்லாம் ஹையர் ஃபண்டிங், ஏன்னா நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ், இன்ஸ்டியூட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அந்த கீழே வரதுனால ஃபண்டிங்லாம் நிறைய இங்கே இருக்கும். ரைட்டா? எம்ஐடி ஸ்மார்ட் வேல்யூ சாய்ஸ். ரைட்டா? இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ரைட்டா? ஹூ ஷுட் சூஸ் எம்ஐடி அப்படின்றப்ப பட்ஜெட் வந்து ஓரளவுக்கு தான், நிறைய பணம் வந்து நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியாது. என்னதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போய் அந்த காலேஜ் நல்லா ஆஃபர் பண்ணால் கூட எனக்கு அவ்வளோலாம் பே பண்ண முடியாது சார், மொத்தமே இது 2 லட்ச ரூபான்றீங்க, அங்கெல்லாம் வருஷத்துக்கு 2 லட்ச ரூபாய், நாங்கள் எங்கே சார் 8 லட்ச ரூபாய் கட்டுறது அப்படின்ற நினைக்கிறவங்க எம்ஐடி பண்ணிக்கலாம். 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் வரைக்கும் நான் பே பண்ண முடியும்னா விஐடி போகலாம், எஸ்என்யூ போகலாம், தென் வந்து அமிர்தா போகலாம். அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் நம்ம போய் ஜாயின் பண்ணலாம். சீரியஸ் லேர்னர்ஸ் இருக்கிறவங்களும் இதில் போகலாம். கோர் இன்ஜினியரிங் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த இன்ஸ்டியூஷனில் வந்து ஜாயின் பண்ணலாம். தமிழ்நாடு மாணவர்களுக்கு வேறு வழி இல்லை, மார்க் மாட்டால் தான் போகணும் அப்படின்றவங்களும் இதில் போயிடலாம். ரைட்டா? அதனால் இன்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் டாப் இன்ஸ்டியூஷன், வி ஆர் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் ஃப்ரம் ஆர்ஜிஆர் அகாடமி டு ஜாயின் எம்ஐடி சென்னை, குரோம்பேட்டில் இருக்குது. ரைட்டா? மார்க் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோமட் 2026 ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணும் யாருக்குன்னா ஐடியா இருந்ததுன்னா, என்ன சார் கோமட் அப்படின்னா, இட்ஸ் ஏ ஆல் என்ட்ரன்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம், சிங்கிள் என்ட்ரன்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இந்த ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ட்ரைனிங் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா நீட்டு, ஜேஇ, ஐசர், நெஸ்ட், விஐடி, பிட்செட், எஸ்ஆர்எம், அமிர்தா, கியூட், எஸ்என்யூ இந்த மாதிரியான மல்டிபிள் எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். இன்க்ளூடிங் ஐஎம்யூ செட், இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய செட் எக்ஸாம்ஸும் இது மூலயமா நீங்கள் வந்து கிராக் பண்ண முடியும். இட்ஸ் ஏ லைவ் ப்ரோக்ராம், நாட் ரெக்கார்டட். பட் ரெக்கார்ட் ஆகும். எப்போனா அந்த லைவை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைவை ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறோம். எப்போ வேணாலும் எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் வியூ பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் இட்ஸ் ஏ லைவ் ப்ரோக்ராம். ஃபேக்கல்ட்டி எல்லாம் டாப் கிளாஸ் ஃபேக்கல்ட்டி. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் வந்து டெஸ்ட் கொடுத்ததுமே உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம். டீச்சிங்கு மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் மெட்டீரியல் அவைலபிள் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் எப்போ கிடைக்கும்னா, நீங்கள் அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னாலும் நம்மளுடைய ஆர்ஜிஆர் அப்ளிகேஷன் ப்ராசஸிங் யூனிட் இருக்குது, அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணி நீங்கள்
அப்ளிகேஷன் என்னெல்லாம் போட்டு கொடுக்கணும்னா போட்டு கொடுத்துருவாங்க. தென் ட்ரைனிங் ப்ரோக்ராமும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ண 23,600. இந்த கீழே நீங்கள் வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு கூப்பன் கோடு கொடுத்துருப்பாங்க பாருங்க. யாரெல்லாம் கூப்பன் கோடு பார்த்துட்டு இம்மிடியேட்டாக அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி 24 ஹவர்ஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 50% வந்து ஆஃபர் இருக்குது. 11,800 இந்த கோமட் 2026 ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அன்டில் உங்களுக்கு கவுன்சிலிங் சப்போர்ட் கொடுப்போம். காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு அருமையான சப்போர்ட் வந்து RJRல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா? அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. சிங்கிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ட்ரைனிங், மல்டிபிள் எக்ஸாம்ஸை கிராக் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த RJRோட கோமட் 2026. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தாங்க அப்படின்னா சொல்லுங்கள், கோமட் 2026 ஜாயின் பண்ணிக்க. அவங்கள கேளுங்க, பிஐடி எழுத போறியா அவங்க ஜாயின் பண்ணிக்கோ, SRM எழுத போறியா RJRல ஜாயின் பண்ணிக்கோ, ரைட்டா? ஐசர் ஆப்டிடியூட் எழுத போறியா ஐசர்ல எங்கே ஜாயின் பண்ணும் RJRல ஜாயின் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதுறியா RJRல ஜாயின் பண்ணிக்கோ. IMU எழுத போறியா RJRல ஜாயின் பண்ணிக்கோ. ஒரு குறைஞ்ச ஃபீஸில் அருமையாக ஒரு கிராக் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து RJR அகாடமி கிரியேட் பண்ணி கொடுக்குறது. அருமையான ஃபேக்கல்டிஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்ன பண்ணணும், மேக்ஸிமம் ஷேர் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், RJR அகாடமி நெக்ஸ்ட் 6 months உங்களுக்கு கண்டினியூவாக ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். அதனால் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு வீடியோ கூட உங்களுக்கு மிஸ் ஆகாமல் அழகாக உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா? நீங்கள் பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, பேரண்ட்கிட்ட சொல்லிடுங்கம்மா RJRல நிறைய கண்டென்ட் போடுறாங்கம்மா, அது எல்லாத்தையும் பார்த்து வச்சுமா, எது பெஸ்ட் காலேஜ், எது நல்ல குரூப், நான் படிக்கிறத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் அப்பா, நீங்கள் இதை பார்த்து வச்சிங்க, இதுக்கெல்லாம் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்கப்பா, அதெல்லாம் போட்டுருங்க. ஏன்னா QT எக்ஸாம்ஸ்க்குலாம் அப்ளிகேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 4 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா போடணும் அப்படின்னா இமீடியட்டாக போட்டுருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ரைட்டா? ஏதாவது என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி கண்டிப்பாக பேசுங்க. உங்களுடைய டவுட்ஸ் என்ன இருந்தாலும் நாங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ.